எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இடையில நாம் தமிழர் கட்சி சார்பாட்டு தடிக்காரவனம் ஆரம்ப சுகாதார நிலையம் முன்னாடி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அது எதுக்குன்னா, அ டாக்டர்கள் சரியா இல்ல. மற்ற மாரி பேஷண்ட்டுகள் யாரும் வந்தாலும் காய்ச்சல்னு சொல்லிட்டு வந்தாலும், உடனே அத பூதப்பாண்டி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா என்னன்னா, நல்ல ஒரு இயங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆஸ்பத்திரி. நல்ல என்ன எந் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அங்க வச்சு பார்க்கக்கூடிய வசதியெல்லாம் இருந்துச்சு. இப்ப அந்த ஆஸ்பத்திரியில டாக்டர் யாரும் சரியா வரதில்லன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, எதுக்கு சொல்ல வரேன்னா, 33 வருஷமாட்டு இயங்கிட்டு இருந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அருமநல்லூர் ஊராட்சி. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில இடையில சின்ன ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அத சரி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இப்ப இந்த ஆஸ்பத்திரிய ஃபுல்லா மூ மூடிட்டு, நேரா எங்க நம்ம தடிக்காரவனம் ஊராட்சியில மாத்தப் போறாங்க. த இந்த ஆஸ்பத்திரி அருமல்லூர் ஆஸ்பத்திரி இருக்கிற வரைக்கும் இங்க உள்ள மக்களுக்கெல்லாம் மருந்து வாங்கிட்டு போக ஒரு வசதியா இருந்துச்சு. இல்ல பெரியவங்களுக்கு நடக்க முடியாத பெரியவங்களுக்கு கூட பஸ்ல இறங்கி மருந்து வாங்கிட்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு. இப்போ இந்த ஆஸ்பத்திரிய மொத்தமா மூடிட்டு தடிக்காரவனத்துக்கு மாத்தப் போறாங்க. தடிக்காரவனம் ஊராட்சி மாத்தியாச்சுன்னா, இங்க உள்ள பெரியவங்களுக்கெல்லாம் நடந்து போய் மருந்து வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா, சுகர் பேஷண்ட்டு, பிரஷர் பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் மா மா மாத்திரை, ஊசி எல்லாம் வாங்குனா ரொம்ப கஷ்டம் அங்க போய் வாங்குறதுக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம் மூடாம மறுபடியும் மக்களோட செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். இல்லன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் எடுக்கப்படும். போராட்டத்தை தூண்டாதீங்க. எங்களோட போராட்டத்தை தூண்டாம கண்டிப்பா மறுபடியும் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்படணும். நீங்க கரெக்டா பட்டீங்கன்னா, நாங்க எதுக்கு போராட்டத்த எடுக்க போறோம்? இந்த திமுக ஆட்சியில டாஸ்மார்க் எல்லாம் அங்கங்கேயா கடை தொறந்து டெவலப் பண்ணி கொண்டு போறீங்க. ஆனா, மக்களோட உயிர காக்கிற ஒரு மருத்துவத்த கிளியரா குடுக்க முடியாதா? இந்த திமுக ஆட்சியில எல்லாமே மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான இதுதான் நடந்துட்டு இருக்கு. அங்கங்க பார்த்தீங்கன்னா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் நடந்திருக்கு. ஆனா, இவங்க கண்டும் காணாம கண்ண மூடிட்டு இருக்காங்க. இனிமேலும் அ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, மறுபடியும் இதே தான் பண்ணிட்டு மக்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க.